Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th max exercise 3.6ல 5th sum. A value B value கொடுத்திருக்காங்க. Find 1 divided A minus B minus 2B divided A squared minus B squared. இந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 divided A minus B minus 2B divided A squared minus B squared. So 1 divided A minus B அப்படியே எழுதிக்கிறேன். minus 2bயும் அப்படியே எழுதிக்கிறேன். டிவைடட் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை நம்ம a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2a மைனஸ் பி இருக்குது. ஸோ 2a மைனஸ் பிக்கு காமனாக நம்ம ஒரு a மைனஸ் பி எடுத்தால் போதும். பேலன்ஸ் இந்த a ப்ளஸ் பி. ஸோ நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டெப் எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் பியோட எதை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ இந்த எல்சிஎம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஏ ப்ளஸ் பியை மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே ஏ ப்ளஸ் பியை மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே என்ன வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இங்கே போகணும். இங்கே எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்சிஎம் வரும் அப்படின்னா 1. அப்போ 1 மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி minus 1 into 2b minus 2b divided denominator ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம காமனாக a minus b into a plus bன்னு 1 டைம் எழுதினா போதும். ஸோ அதை தான் நம்ம இந்த ஸ்டெப்பை இங்கே எழுத போகிறோம். a plus b minus 2b சொல்லிட்டு இப்போ minus 2b plus b என்ன வரும்? a minus bன்னு வரும். a minus b divided a minus b into a plus b. ஸோ இந்த a மைனஸ் பி இந்த a மைனஸ் பி கேன்சல் பண்ணோம்னா 1 டிவைடட் a ப்ளஸ் பின்னு வரும். 1 டிவைடட் a மைனஸ் பி மைனஸ் 2b டிவைடட் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த a ப்ளஸ் பி வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்காங்க. 2x மைனஸ் 1 2x ப்ளஸ் 1 a ப்ளஸ் b ஈக்குவல் டு 2x plus 1 divided 2x minus 1 plus b ஓட வேல்யூ 2x minus 1 divided 2x plus 1. ஸோ இங்கே டினாமினேட்டர் வந்து மைனஸ் சிம்பிள் மாறி இருக்கு. ஸோ நம்ம இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ 2x plus 1 into 2x plus 1 2x plus 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் 2x minus 1 into 2x minus 1 2x minus 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். divided 2x minus 1 into 2x plus 1. இந்த 2x plus 1 whole square a plus b whole square ஃபார்முலா இருக்கு. a plus b whole square என்ன ஃபார்முலா? a square plus 2ab plus b square. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம். அப்போ 2x plus 1 whole squareக்கு நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர்ன்றது 2x ஸ்கொயர்னு எழுதலாமா? 2x ஸ்கொயர். அப்போ 4x ஸ்கொயர்னு டபுள் டைரெக்டாக எழுதலாம். 2x ஸ்கொயர்னு 4x ஸ்கொயர் a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். இப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4xன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 4xன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ அப்போ இங்கேயே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 4x மைனஸ் 4x கேன்சல் ஆகிடும். இப்போ 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். இந்த 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2ல் 2வை காமனாக எடுத்துட்டோம்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ இந்த வேல்யூவை இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் 2x minus 1 into 2x plus 1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 into 2 4x squared 2x plus 1 என்ன வரும்? 2x minus 1 into 2x minus 2x minus 1 into plus 1 minus 1 plus 2x minus 2x கேன்சல் பண்ணோம்னா நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ என்ன? 2 into 4x squared plus 1 divided 4x squared minus 1. இது எதோட வேல்யூ? a ப்ளஸ் பியோட வேல்யூ. இந்த a ப்ளஸ் பி வேல்யூவை 1 a ப்ளஸ் பியோட நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் a ப்ளஸ் பி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஸோ 1 therefore 1 divided a plus b. a plus b ஓட வேல்யூ என்ன 2 into 4x squared plus 1 divided 4x squared minus 1. ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிவைட் இருந்தாலே இந்த கீழே உள்ள டினாமினேட்டர் மேலே போயிடும். அப்போ 1 into 4x squared minus 1 அடுத்த ஸ்டெப்பில் வரும். இப்போ 4x squared minus 1 divided 2 into 4x squared plus 1. இந்த ஸ்டெப்பு மேலே போயிடும். இப்போ 1 into 4x squared minus 1 வரும். ஸோ 1 into 4x squared minus 1 வந்து நம்ம 4x squared minus 1 எழுதலாம். ஸோ ஃபைன் பண்ணியாச்சு, தட்ஸ் ஆல்.